ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய மட்டன் கிரேவி குக்கர்ல எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த கிரேவி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், சின்னதா ஒரு ஏலக்காய், ஒரு அனாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்திடுங்க. இது லைட்டா கலர் மாறினதும் நல்லா பொடியா கட் பண்ண 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. மட்டன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம், பெரிய சைஸ்ல 1 சேர்த்துனீங்கனாலே போதும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இது கூட 3/4 கிலோ மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். மட்டன் குழம்பாகட்டும் மட்டன் கிரேவியா இருந்தாலும் மட்டன் எடுக்கிற போது எலும்போட சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது கூட 3 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துடலாம். கறி மசாலா இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்போ மட்டன் நல்லா வதங்கி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. நம்ம 5 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம், அதனால தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் 5 விசில் வேக வச்சுடுங்க. 5 விசில் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டனும் 5 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. 5 விசில் விட்டிங்கன்னா தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இதை ஸ்டவ்லேயே வச்சுருக்கலாம், 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற முந்திரி கசகசா அந்த விழுதை உள்ள சேர்த்துடலாம். நம்ம முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திடுங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு கிரேவி ரொம்பவே அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் அரைச்சி சேர்த்திக்கோங்க, கிரேவி அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடையெல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.